பிரசாதியே, இயேசுநாதரை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆஹா, நல்ல செய்தி. நமது ஆசை நிறைவேறியதா? ஆமாம். சீக்கிரம் கொண்டு வரும் படைத்தலைவரே, அப்படி செய்கிறேன். சீக்கிரம் கொண்டு வரும் படைத்தலைவரே. குருவே, சாட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அச்சாட்சிகளை உண்ணவிட வர சொல். அப்படியே செய்கிறேன். சீக்கிரமாக வர சொல். சங்கத்தார்களே, நமது குரு சாட்சிகள் முஸ்தி போடு வர சொல்கிறார். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். நல்லது. என் பிரிய சங்கத்தார்கள், சபையோரே, நீ போதித்த போதனையை பற்றியும் நீ சொல்லுகின்ற வார்த்தையை பற்றியும் என்ன சொல்கிறீர்? நான் உலகத்திற்கு வெளியரங்கமாக பேசினேன். நான் எப்பொழுதும் சபை கூட்டங்களிலும் தேவாலயத்திலும் பிரசங்கித்தேனே ஒழிய அந்தரங்கத்தில் நான் பேசினேன் இல்லை. என்னை நீர் கேட்பானேன். என் போதனைகளை கேட்ட மக்களிடமே கேட்டுக்கொள்ளும். என் பிரதான ஆசாரியருக்கு முன்னால் இப்படியா பதில்முறை கூறுவது? நான் உரைத்த மொழியில் பிழை காண்பிப்பாயாக, அல்லது நான் உண்மையை கூறினேன் எனில் என்னை அடிப்பானேன். சாட்சிகளை கூப்பிடும். அவர்கள் பிரார்த்தத்துறையிடத்தில் சொல்ல வேண்டிய குற்றங்களை எல்லாம் நன்றாக பழக்க வேண்டும். கூப்பிடும் சாட்சியை. ஒன்னாவது சாட்சி பால்போஸ், பால்போஸ், பால்போஸ். ஆஜர். இம்மனிதன் பேரில் உனக்கு என்ன குற்றம் தெரியும்? இவர் வேத பாரகரையும் பெரிய ஆலோசனை சங்கத்தார்களையும் கள்ள ஞானிகள் என்றும் குருடருக்கு வழிகாட்டும் குருடர் என்றும் சொன்னதை நான் அறிவேன். ஓஹோ, அப்படியா? இரண்டாவது சாட்சி. இரண்டாவது சாட்சி மெல்கியூர், மெல்கியூர், மெல்கியூர். ஆஜர். இந்த நசரேன் பேரில் உனக்கு என்ன தப்பிதம் தெரியும்? இவர் செசார் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். ஓய்வு நாட்களில் வியாதியஸ்தர்களை புதுமையாக குணப்படுத்தினார். நீங்கள் தேவாலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாளில் திரும்ப கட்டுவேன் என்றார். ஓ, மூன்றாவது சாட்சி. மூன்றாவது சாட்சி நத்தானியேல், நத்தானியேல், நத்தானியேல். ஆஜர். இம்மனிதன் பேரில் உனக்கு என்ன குற்றம் தெரியும்? கையினால் செய்யப்பட்ட தேவாலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாட்களில் திரும்பி கட்டி உயர்த்துவேன் என்று சொன்னேன். நான் கேட்டேன். தேவாலயத்தை இடித்து போடுவேன் என்று சொன்னாரா, அல்லது நீங்கள் இடித்து போடுங்கள், அதை திரும்ப 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னாரா? நீங்கள் இடித்து போடுங்கள் என்று தான் சொன்னார். ஓஹோ, செசார் என்ற ராயனுக்கு வரி செலுத்த கூடாது என்று சொன்னது உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லவில்லை. செசாருக்குரியதே செசாருக்கும், சர்வேசனுக்குரிய சர்வேசருக்கும் செலுத்த சொன்னார். சாட்சிகளுக்கு சட்டம் புத்தி இல்லை. நான்காவது சாட்சி. நான்காவது சாட்சி சாமுவேல், சாமுவேல், சாமுவேல். ஆஜர். இம்மனிதன் பேரில் உனக்கு என்ன குற்றம் தெரியும்? இவர் தன்னை தேவசுதன் என்று சொன்னார். என்ன சொல்கிறீர்? ஜீவியந்தரான சுவாமி பேரால் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். சர்வேஸ்வரனுடைய சுதனாகிய கிறிஸ்துநாதர் நீர்தானோ? சொல்லும். நீர் சொல்லது உள்ளதுதான். நான் அப்படியே இருக்கிறேன். அல்லாமலும் வல்லமையுள்ள
சர்வேஸ்வரனுடைய வலது பார்சியத்தில் வீட்டிருப்பதையும் நான் மேகங்களின் நடுவே இறங்கி வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். கேட்டீர்களா சங்கத்தார்களே? தான் தேவசுதன் என்று தேவ தூசணம் சொன்னதை நீங்களே கேட்டீர்கள். இனி நமக்கு சாட்சிகள் தேவையில்லை. உங்கள் கருத்து என்ன? தேவதூசனம் சொல்லுகிறவனை கொல்ல வேண்டியது. இவன் சாவுக்கு பாத்திரவான். நல்லது. இப்போது எல்லோரும் இளைப்பாற போங்கள். அதிகாலையில் ஒரு கூட்டம் கூடி நமது தீர்மானத்தை சகலருக்கும் அறிவிப்போம். அதுவே சரி, அப்படியே செய்வோம். சேவகரே, குருவே, நாம் இளைப்பாற போகிறோம். இக்குற்றவாளியை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து ராத்திரி முழுவதும் என்னென்ன பகடி உரியாசம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்ய உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறேன். சோரன் சதிகார உன்னை அடித்தது யார்? எங்களுக்கு சொல்லும். உன்னை அறைந்தவன் யார்? தீர்க்க தரிசனமாய் சொல்லும். உன்னை குத்தியவன் யார்? தீர்க்க தரிசனமாய் சொல்லும். உன்னை விதித்தவன் யார்? தீர்க்க தரிசனமாக சொல்லும். அண்ணா, மிகவும் குளிராய் இருக்கிறது. வாருங்கள், வாசலில் குளிர் காய்வோம். ஐயா, நீரும் இயேசுநாதருடைய சீசன் அல்லவா? ஓ மனுஷி, என்ன உளறுகிறாய்? நான் இல்லை. நீ யாரையோ பார்த்து என்ன சொல்றமா? நான் இல்லை, எனக்கு அவரை தெரியாது. நானா உளறுகிறேன்? நீ அவனோடு இருக்க நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். சேவகரே, இவனுடைய பாஷையே இவனை வெளியாக்குகிறது. இவனை நன்றாக விசாரியுங்கள். உன்னை பார்க்கையில் அவனுடைய சீசன் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இல்லப்பா. ஏன் மறைக்கிறாய்? இல்லை, உண்மையை சொல். எனக்கு அவரை தெரியவே தெரியாது. அந்த நசருடைய சீசர்கள் கையில் அகப்பட்டாலவா தேவையில்லை? ஏன் அண்ணா மனிதனை பார்த்து அவ்வாறு கூறுகிறாய்? பூங்காவனத்திலே மைத்துனன் மார்க்குஸ் காலை வெட்டியவன் கையில் அகப்பட்டால் நம் வைராக்கியத்தை எல்லாம் தீர்த்துக் கொள்ளலாம். ஆம், நிஜம்தான். இம்மனிதனை பார்க்கும் போது அம்மனிதன் போல்தான் தோன்றுகிறது. நான் அச்சீசனும் அல்ல. என்னை அவருக்கு தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது. அடா தம்பிமார்களே, இந்த நசரேயனை கைப்பாசன் கீழே கொடுக்கிறோம், கொண்டு போவோம். பாருங்கள். அப்படியே செய்வோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். ஐயோ, என் தயை நிறைந்த கர்த்தாவே, நான் யூதர்களுக்கு பயந்து
உம்மை மறுதலித்து நான் துரோகியாய் போனாலும் உம்முடைய திருக்கடை கண்களால் பட்சமாய் என்னை நோக்கினீர். ஆண்டவரே, அறியாமல் செய்தேன், இந்த பாவியை மன்னித்தருளும். அளவில்லா வல்லமை சேர் மகிமை தெய்வீகா, அவனையோர் வினை மாற்ற புவிலுற்ற தியாக. அளவில்லா வல்லமை சேர் மகிமை தெய்வீகா, பாவியான எந்த பலவினம் தெரிந்தே பலவீனம் தெரிந்தே பாவியான எந்த பலவினம் தெரிந்தே பாங்கோடு புகன்றேன் தீங்கதை உணர்ந்தேன். பாங்கோடு புகன்றேன் தீங்கதை உணர்ந்தேன். பஞ்சயன் மீதையை கொஞ்சம் புரிந்தேன். பஞ்சயன் மீதையை கொஞ்சம் புரிந்தேன். பாரிலன் தன் பிழை தீர இறங்கிடும். அளவில்லா வல்லமை சேர் மகிமை தெய்வீகா, உளம் பதறி உம்மை மறுதலித்தேனே. உளப்பதறி உம்மை மறுதலித்தேனே. உளம் பதறி உம்மை மறுதலித்தேனே. உருகி மன துயர் பெருகுகின்றேனே. உருகி மன துயர் பெருகுகின்றேனே. உணர்ந்தே என் பாவகனம் நினைந்தேனே யானே. உணர்ந்தே என் பாவகணம் நினைந்தேனே யானே. ஒருபோதுமே உன்னை மறுதலியேனே. அளவில்லா வல்லமை சேர் மகிமை தெய்வீகா, ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துயனேயன் செய்குவே. ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துய்யனே என் செய்வே. வெய்ய கொடிய யூதர்க்கு பயந்து கொடிய யூதர்க்கு பயந்து. வெய்ய கொடிய யூதர்க்கு பயந்து மறுதலித்தேனே. உறுதியை இழந்து ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துய்யனே செய்வே. கோழைத்தனமான எந்தன் குணத்தன்மையை உணர்ந்து கோழைத்தனமான எந்தன் குணத்தன்மையை உணர்ந்து குறித்திர தெய்வீக திறமையால் அறிந்து குறித்திர தெய்வீக திறமையால் அறிந்து கொஞ்சமும் தவறே என்றுரைத்ததை மறந்து கொஞ்சமும் தவறே
செய்ததை மறந்து கொடிய பாவம் தன்னை செய்தேனே துணிந்து. ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துயனே பழிகார யூதர்கள் செய் புரட்சியினாலே, பழிகார யூதர்கள் செய் புரட்சியினாலே, பதஷ்டமாய் தடுமாறி பகைவர் முன்னாலே, பதஷ்டமாய் தடுமாறி பகைவர் முன்னாலே, மொழிந்தேன் கொடிய சொல்லை முன்னாலே, சொல்லை முன்னாலே, மொழிந்தேன் கொடிய சொல்லை முன்னாலே, மன்னிப்பிர்தயை கட லான கண்ணாலே. ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துயனே என் செய்வேன். ஆனந்ததையை நிறைந்த அமல தெய்வீகா, ஆனந்ததை நிறைந்த அமல தெய்வீகா, அழுது விழலபித்தேன் ஆதரித்யாக, அழுது பிராவித்தேன் ஆதரித்யாக, இணைய புவியில் இனி ஒரு காலோ, இனப்புவியில் இனி ஒரு காலம், இணைய புவியில் இனி ஒரு காலம் இத்ரோகம் புரியேன் கர்த்தனே ஆதி. ஐயையோ என் ஆண்டவரே, அன்புள்ள தந்தையரே, நையுதே என் மனது துயனே என் செய்வேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, பொல்லாத பாவி நான் தான், மறுத்த பாவத்தை மன்னியும் எந்தன் தேவா. தேவா தேவா பொறுத்தருளும் கர்த்தாவே, பொல்லாத பாவி நான் தான், மறுத்த பாவத்தை மன்னியும் எந்தன் தேவா. தேவா தேவா பழிகார யூதருக்கு பயந்து பதஷ்டத்தாலே, மொழிந்தேன் கொடிய சொற்களை எந்தன் தேவா. தேவா தேவா பழிகார யூதருக்கு பயந்து பாதத்தாலே, முடிந்தேன் கோடிய
சொற்களை எந்தன் தேவா 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 வேணும் என்று செய்யாத வினையீது ஆண்டவரே, பூணும் என் துயரை பாரும் எந்தன் தேவா 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 சோழன் கொண்டு வரும், சோழன் செயலை கொண்டு வரும். நினைத்ததை முடிக்கும் பாக்கியசாலியானேன். இயேசு நசரேயனுக்கு மரண தீர்வை இட வேண்டும், மரண தீர்வை இட வேண்டும். அவ்வாறே செய்வோம். என் பிரிய சங்கத்தார்களே, ராத்திரி நசரேனுவை பற்றி விசாரணை செய்ததில் தேவ தூஷணம் என்பது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருப்பதால் சங்கத்தார்களே, இவனுக்கு நீங்களே தீர்ப்பளியுங்கள். குருவே, மோயிசன் கற்பித்த பிரகாரம் தேவதூஷணம் சொல்லுகிறவனை கொல்ல வேண்டியது. இவன் சாவுக்கு பாத்திரவான். என்ன தேவதூஷணம் செய்தார்? இவர் தேவனாய் இராவிட்டால் அத்தனை புதுமைகளை செய்திருக்க கூடுமோ? அநியாயமாய் இவர் மேல் குற்றம் சுமத்தி மரணத்திருவை இடுகிறீர்கள். இந்த பாதகத்திற்கு நான் பாத்திரவான் அல்ல. சூசை, நீதான் நியாயம் எல்லாம் படித்தவன். நசரேனுவுக்கு சீசனாக இருக்க ஆசைப்பட்டால் அப்படியே இருந்து கொள். அவனுக்கு வரும் லாபத்தில் நீனும் பங்கடைந்து கொள். துர்மார்க்கம் இருந்த அந்த சங்கத்தில் நான் இருக்க போவதில்லை. இதோ வருகிறேன். ஆலோசனை சங்கத்தார்களே, நமது கருத்துப்படி நசரேனுவை கொல்ல வைராக்கியம் நிரம்பி இருந்தாலும் நாம் குருப்பிரசாதியாக இருப்பதால் அதிகாரம் இல்லை. ஆகையால் ரோமாபுரியையாலும் செசார் மகாராயனால் கவர்னர் அதிகாரம் பெற்று வந்திருக்கின்ற ஓஞ்சி பிளாத்து துறையிடம் இவனை கொண்டு போய் உத்தரவு பெற்று சிலுவையில் அறைந்து கொள்ளுவோம். வாருங்கள், அப்படியே செய்வோம். படித்தலைவரே, குருவே, ஆயுத பந்தோஸ்திரன் இந்த நசரேனுவை கயிறு சங்கிலிகளால் கட்டி சாத்தரமணிக்கு இழுத்து வரும். அப்படியே செய்கிறேன். கொண்டு வரும், சோழன் செயலை கொண்டு வரும். கொண்டு போறோம். இவனை சிலுவையில் அறிந்து கொள்ள பிளாத்து விடாம உத்தரவு வாங்க போகிறோம். ஐயோ, என்ன அநியாயம்! என் குருவை சிலுவையில் அறிந்து கொள்ளவா உங்களிடம் பாட்டி கொடுத்தேன்? இதோ நீங்கள் கொடுத்த 30 வெள்ளி காசை பெற்றுக்கொண்டு என் குருவை விட்டு விடுங்கள். அடா குருத்தாகி, உன் இஷ்டம் போல் 30 வெள்ளி காசுகளை கொடுத்து விட்டோம். நசரேனுவை கொல்லாமல் விட மாட்டோம். உன் நோக்கப்படி அப்பணத்தை செலவழித்துக் கொள். என் முன்னே நிற்காதே, ஓடிப்போ, ஓடிப்போ. சங்கத்தார்களே, சண்டாள துரோகிகளே, நீங்கள் தானே இந்த காசை கொடுத்து என் புத்தியை மயக்கி என்னை மதிமுகம் செய்தீர்கள். இதோ இந்த காசை பெற்றுக்கொண்டு என் குருவை. சண்டாள துரோகி, உன் குருவை காசாசி மிஞ்சி காட்டி கொடுத்தவனே, ஓடிப்படா வெளியே.
மகாகுருவே, யூதாஸ் என்பவன் தனது குருவின் கிரைய பணத்தை நமது முன்பாக எரிந்துவிட்டான். அப்பணத்தை காணிக்கை பெட்டியில் போடலாமா? சங்கத்தார்களே, இந்த பணம் இரத்தக்கரையமானதால் காணிக்கை பெட்டியில் போடலாகாது. இதை என்ன செய்யலாம் என்று நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஏழைகளை பிதைப்பதற்கு ஒரு இடம் வாங்கலாம். நல்லது, அப்படியே செய்யுங்கள். வாருங்கள், பிரார்த்தனை செல்வோம். வாருங்கள், இழுத்து வாருங்கள்.